நீங்கள் ஒரு வேளை புதுசாக பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போது புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறதுல 2 விதமாக இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கோழிகளை வளர்த்து கறிக்காக விற்கிற மாதிரி பண்ணுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா கோழிகளை வளர்த்து அதிலேருந்து வர முட்டையை வச்சு சேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முட்டைக்காக பண்ணணும் அப்படின்னா வளர்ந்த கோழிகளையே வாங்கிக்கலாம். வளர்ந்த கோழிகளை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான பலன் சீக்கிரமாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் முட்டைக்காக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கோழி குஞ்சுகளாக வாங்கி அந்த குஞ்சுகள் முட்டை போடுறதுக்கு எப்படி பார்த்தாலும் 5 மாதமாவது ஆகிடும். ஸோ அந்த 5 மாதம் வரைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த 5 மாதம் வரைக்கும் பொறுக்க மாட்டாங்க. எங்கே இதில் லாபமே வரல, எவ்வளோ நம்ம தீனி போடுறது அப்படின்னு நினைப்பீங்க. அப்புறம் சொல்லப்போனால் கோழிகளை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுங்களுக்கு ரொம்ப அதிகமாக தீனி போடணும். தீனி போட்டே உங்களால் முன்னுக்கே வர முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதாவது அதுங்க சாப்பிட ஆரம்பித்ததோ சாப்பிட்டுட்டே இருக்கும், அதை வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதிக தீனி போட்டாலும் வேஸ்ட் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ புதுசாக நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். அதாவது முட்டைக்காக பண்ணுறீங்க அப்படின்னா வளர்ந்த கோழிகளாகவே வாங்கி அதை முட்டைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் கறிக்காக தான் வளர்க்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் சிறிய கோழி குஞ்சுகளாக வாங்கி அதை கறிக்காக பயன்படுத்தலாம். அதுலேயும் இன்னொன்று என்ன பண்ணலான்னா, முட்டையிடுற கோழிகளை வாங்கி நீங்களே அதை வந்து ஹேட்ச் பண்ணிக்கலாம். முட்டையிடுற கோழிகளை வாங்கி அதில் வர முட்டைகளை வச்சு நீங்களே உங்களுக்கான கோழிகளை உற்பத்தி பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட அப்பப்போதைய செலவை நீங்கள் குறைச்சிக்க முடியும். எப்படின்னா உங்களுக்கு வந்து கோழி வாங்குகிற காஸ்ட்டை கம்மி பண்ணிடலாம். இப்போ வெளியிலேருந்து ஒரு கோழி பார்த்தீங்கன்னா 50 ரூபா 45 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா நீங்கள் அந்த 50 ரூபா 45 ரூபா வந்து நீங்கள் மிச்சம் பண்ண முடியும். நீங்கள் ஒரு முட்டைக்கு ஒரு கோழி குஞ்சுக்கு 50 ரூபா அப்படின்னு கணக்கு பண்ணிங்கன்னா 50 ரூபா தானே அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. ஆனால் அது 200 கோழி 300 கோழின்னு போகும்போது அதோட கணக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட கோழியிலேருந்து பொறிக்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபமாக இருக்கும். இது என்னோடய கோழியிலேருந்து பொறிக்க வச்ச கோழி குஞ்சுகள் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கைராளி கோழி குஞ்சுகள். கைராளி கோழி குஞ்சுலேருந்து பொறிக்க வச்சது தான். இப்போ இவங்கள எல்லாமே வந்து நான் முட்டைக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். ஏற்கனவே நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கைராளி கோழிகள் எடுத்துகிட்டு வந்தேன். அதோட ப்ரீட் கொஞ்சம் இருந்துச்சு. அதை வச்சு தான் நான் இந்த கோழிகளை வந்து முட்டைக்காக பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சில பிரச்சனைகளால் பண்ணி என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இப்போ மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இந்த கோழிகள் பார்த்திங்கன்னா சரியாக ஒரு மாதம் ஆன கோழி குஞ்சுகள். 1 மாதம் அதாவது இப்போ மழையெல்லாம் பேஞ்சுது. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அதிகமான மழை பெஞ்சுது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வேறு ஒரு இடத்துல இருந்தாங்க, ப்ரூடிங் போடுற இடத்துல. இப்போ தான் வந்து அங்கேருந்து இங்கே செட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் இப்போயும் பார்த்திங்கன்னா பனிக்காற்று அடிக்கிறதால பார்த்திங்கன்னா தெரியும், சைடில் வந்து தார்ப்பாயெல்லாம் தூக்கி விடாமல் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பனியாக இருக்குது, பனிக்காற்று. இன்னும் இந்த கோழிகளுக்கு வந்து சளிலாம் பிடிக்கல. ஸோ இவங்களுக்கு சளி பிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக முன்னெச்சரிக்கையாகவே எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அந்த போன வீடியோவில் வந்து என்னென்ன வகையாக இவங்களுக்கு நாட்டு மருந்து கொடுக்கலாம் சளி வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக வீடியோ போட்டிருப்போம். அதையும் பார்த்துருப்பீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இந்த வாத்துக்களை வந்து கொடுத்துட்டோன்னா வேறு ஒருத்தவங்க வளர்க்குறதுக்கு கேட்டாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம். ஏன்னா அவங்களோட அட்டகாசம் தாங்கலை. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், பயிர் வச்சுருக்காங்க. இந்த பயிர் கழனியில் போயிட்டு இந்த கொஞ்சம் கதவை திறந்து விட்டால் போதும், அப்படி உள்ளே போயிட்டு இந்த பயிர் கழனியில் இறங்கி உள்ளே மேய ஆரம்பிச்சிடுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் இங்கே பண்ணையாண்டு இருக்கிறதில்ல, நம்ம அப்பா அம்மா தான் பண்ணையை பார்த்துக்கிறாங்க. ஸோ அப்பா அம்மாவால் இதை மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. அதனால் பக்கத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் வாத்துக்களை நான் வீட்டில் வச்சு வளர்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னார். ஸோ அதனால் இன்றைக்கி காலையில் தான் அவங்கக்கிட்ட நம்மளோட வாத்துக்களை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இப்போ இந்த தண்ணியும் குடிக்கிறாங்க. இந்த தண்ணியும் காலி பண்ணி விட்டுருணும். ஏன்னா இந்த தண்ணியிலையும் பாக்டீரியாக்கள் இருக்கும். ஏன்னா தேங்கி இருக்கக்கூடாது, தேங்கி இருக்கிற தண்ணியில் கண்டிப்பாக பாக்டீரியாக்கள் இருக்கும். ஸோ இந்த தண்ணியும் காலி பண்ணிவிடுவேன். நம்மளோட கோழிகள் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்தில் எல்லாம் முட்டை போட ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோடய கணிப்பு அதுதான். பட் எப்போ முட்டைக்கு வரணும்னு எனக்கு தெரியல. சேவல்கள் எல்லாமே வளர்ந்துருச்சு. வர பொங்கலுக்கு வந்து சேவல்கள் எல்லாம் விற்பனைக்கு தயாராக இருக்குது. இப்போ இவங்க எல்லாருமே வந்து தீவனம் போடுவோம் அப்படின்றத பார்த்துட்ருக்காங்க. சரி, ஓகே. அடுத்தடுத்து கோழி பண்ணி சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நம்மளோட சேனலில் பார்த்துட்ருங்க. நன்றி, வணக்கம். அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.